வணக்க மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான தெலுங்கு ஹாரர் படத்தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் தி டெவில்ஸ் சேர். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, விக்ரம் அண்ட் தர்மான்ற ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல ருத்ரா இருக்கால, அந்த பொண்ணுக்கு பழமையான பொருட்களை கலெக்ட் பண்றதுல அதீத ஆர்வம் இருக்கு. இப்படி இருக்கும்போதுதான் ஒரு பழமையான சேரை ஏலத்துல எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருந்திருக்காங்க. இந்த பழங்காலத்து சேர்ல இந்த ருத்ராவுடைய ஹஸ்பண்டான விக்ரமுடைய ரத்த துளி எதர்ச்சியா அந்த சேர் மேல பட்டதும் இந்த சேர்க்குள்ள இருந்து ஒரு உருவம் வெளியே வருது. கிட்டத்தட்ட அலாவுதீனுடைய அற்புத விளக்குல இருந்து வெளியே வந்த ஜீனி மாதிரி இந்த சேர் மூலியமா வந்திருக்கக்கூடிய அந்த உருவம் விக்ரம் கிட்ட, நீ கேட்டதெல்லாம் என்னால கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அல்ல குறையாம விக்ரம் என்னெல்லாம் கேட்கறானோ அதெல்லாம் அது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. கடைசியா விக்ரம்க்கு ஒரு கோடி ரூபாய் தேவைன்ற மாதிரி அந்த சேர் மூலியமா வந்த பூதத்துக்கிட்ட கேட்க, நீ கேட்கிற பணத்தை நான் தாராளமா கொடுக்குறேன், ஆனா எனக்கு மனைவி ருத்ராவுடைய உயிர் வேணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ண ஹீரோ அவன் பணம் தேவைக்காக அவன் மனைவியே கொன்னானா. அந்த சேர்ல இருந்து வெளியே வந்த அந்த பூதம் எதுக்காக உயிர் பலி கேக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமானுஷம் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல கிளைமேக்ஸ்ல ஒரு அல்டிமேட்டான ட்விஸ்டோட சொன்ன படம் தான் இந்த டெவில்ஸ் சேர். இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே நீலவந்தின்ற ஒரு ஆன்மாவுடைய கதையை நம்ம கிட்ட வாய்ஸ் ஓவர்ல சொல்லிட்டு இருக்காங்க. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமிக்கு நீலவந்தின்ற ஆன்மா வந்திருக்கு. அந்த ஆன்மாக்கு ஏகப்பட்ட பவர். இந்த பூமியில இருக்க மரம், செடி, கொடி, விலங்கு, ஏன் பூமியில இருக்க மொத்த மனிதர்களே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருந்திருக்கு. தான் கிட்ட இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாத்தையுமே ஒரு புத்தகத்துல மந்திரமா மாத்தி எழுதி வைக்க, யார் இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய மந்திரத்தை வாசிக்கிறாங்களோ அவங்களாலையும் நீலவந்தி கிட்ட இருக்கக்கூடிய சூப்பர் பவர்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமா அவங்களாலையும் நீலவந்தி மாதிரி மொத்த உலகத்தையும் தான் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியும். இப்படி ஒரு மந்திர புத்தகத்தை நீலவந்தி எழுதி முடிச்சதும் இந்த மந்திர புத்தகத்தை பத்தின தகவல் கொண்டாக்ஷின்ற ஒரு கெட்ட ஆன்மாக்கு போய் சேருது. அவனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த மொத்த உலகத்தையும் இருள் சக்தி தான் ஆளணும். அதனால நீலவந்தி எழுதி வச்சிருக்க அந்த மந்திர புத்தகம் அதை மட்டும் அடைஞ்சு மொத்தத்தையும் தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்படி ஒரு கெட்ட ஆன்மா நீலவந்தியோட புத்தகத்தை அடைய ட்ரை பண்ணிட்டு இருக்கான்ற விஷயம் நீலவந்திக்கு தெரிய வந்ததும் அந்த புத்தகத்து மேல அவங்க ஒரு சாபத்தை போடுறாங்க. இந்த புத்தகத்தை யாரு பாதியிலே படிச்சுட்டு நிறுத்திடுறாங்களோ அவங்க பைத்தியமா மாறிடுவாங்க. சப்போஸ் இந்த புத்தகத்தை முழுசா படிச்சாங்கன்னா அவங்க செத்தே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சாபத்தை விட, அந்த சாபத்தை முறியடிக்கணுன்றதுக்காக கொண்டாக்ஷி அவனுக்குள்ள இருக்க டீமன் சக்தியை நீலவந்தியை அட்டாக் பண்றதுக்காக ஏவி விடுறான். இப்படி நீலவந்திக்கும் கொண்டாக்ஷிக்கும் காலமா சண்டை போய்கிட்டே இருக்கு. இன்னமும் அவங்களுடைய ஆன்மா காடுகள்ல அடிச்சுக்கிட்டு தான் இருக்குன்ற மாதிரி இப்படி ஒரு ஸ்டோரியை சொல்லிக்கிட்டே இந்த கதையை ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கட் பண்ணி ஓப்பனிங்ல ஒரு அம்மா மனோஜ்ன்ற ஒரு சாமியார் கிட்ட, என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, நீங்க தான் ஓட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருக்க, அப்ப அந்த இடத்துல மனோஜ் ஒரு மந்திர பிளேட் எடுத்து முன்னாடி வைக்கிறாரு. எஸ், ஆக்சுவலா பேய் பிடிச்சிருக்கிறது அந்த அம்மாவுடைய பொண்ணுக்கு இல்ல, அந்த அம்மாவுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு. அவங்களுடைய முகம் அப்படியே ஒரு மாதிரி விகாரமா மாறுது. இந்த அம்மா மூலியமா வந்திருக்கக்கூடிய அந்த அமானுஷ சக்தி இந்த மனோஜை போட்டு தள்ளுறதுக்காக தான் வந்திருக்கு. காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கெட்ட ஆன்மா ஒரு குடும்பத்தையே அழிக்க முயற்சி பண்ணிருக்கு. இந்த ஆன்மா கிட்ட இருந்து அந்த குடும்பத்தை காப்பாத்துற விதமா மனோஜ் ஒரு மந்திர கட்டை போட்டு வந்துருவாரு. அந்த மந்திர கட்டை முறியடிச்சு அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக முதல்ல இந்த மனோஜை போடணுன்றதுக்காக தான் இந்த கெட்ட ஆன்மா இந்த அம்மா மூலியமா வந்திருக்கு. இது எல்லாமே மந்திரவாதி மனோஜ்க்கும் முன்கூட்டியே தெரியும். சோ உடனே இவர் இப்ப அந்த இடத்துல சில அனுமான் மந்திர வார்த்தைகளை உச்சரித்த உடனே அந்த அம்மா உடம்புக்குள்ள போகுதுட்டு இருந்த அந்த கெட்ட ஆன்மா அவங்கள விட்டு வெளியே வந்து இவருடைய கட்டுக்குள்ள வந்து ட்ராப் ஆயிடுது. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல, ஹினமா இந்த அனுமான் சிலையை உங்க கையில வச்சுக்கோ, எந்த தீய சக்தியும் உங்களுக்கு நெருங்காது அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு கையில கொடுத்துட்டு இந்த மந்திரவாதி மனோஜ் அங்கிருந்து கிளம்ப, அடுத்த சீன்லயே இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு ப்ரொஃபசர் பூமியில இருக்க பேய் பிசாசு பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த மனோஜோட ஃப்ரெண்டான அந்த ப்ரொஃபசர் நேத்து இரவு மர்மமான முறையில இறந்து போயிருக்கார். அவருடைய இறப்புக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்கு. இது என்னன்னு கண்டுபிடிச்சு மத்த சாவு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும்ன்ற மாதிரி மனோஜ் அங்கிருந்து கிளம்புறாரு. டே கட் பண்ணா இந்த பக்கம் ராத்திரி நேரம் ஒரு பிரெக்னன்ட் உமன் உங்க தலைவாரிட்டு இந்த சீப்பை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது டப்புடு பாத்தீங்கன்னா பிளேடால தான் வயித்தை கிழிச்சு ஒரு மாதிரி விகாரமா நடந்துட்டு வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தைய பிச்சை எடுக்கிறாங்க. இப்படி ஒரு கோரமான கனவு. வீட்டுல நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்த விக்ரம் என்ற நபருக்கு அந்த கனவு வந்ததும் அடிச்சு புடிச்சு எந்திரிக்கிறான். இவன் தாங்க இந்த படத்தோடைய ஹீரோ. இவருக்கு அந்த வீட்டுல ஏகப்பட்ட பழமையான பொருட்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இந்த வீட்டுல கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தா அது நம்ம விக்ரமுடைய மனைவியான ருத்ரா. அவங்களுடைய ஹாபியே இந்த மாதிரி ஆன்டிக் பீஸை கலெக்ட் பண்றது தான். அது போக இவங்க ஹேரஸ்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ருத்ராவும் விக்ரமும் அந்த வீட்டுல சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே வீட்டுல நூர் ஜஹான்ற ஒரு பொண்ணு வேலைக்கு வந்திருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் ருத்ரா ஹீரோ கூட பேசிட்டு, இன்னைக்கு என்ன நீ ஆபீஸ் போலியான்ற மாதிரி கேட்க, இல்ல இன்னைக்கு
ஆபீஸ் லீவு அப்படின்ற மாதிரி ஹீரோ வீட்லயே இருக்காரு. ஆக்சுவலா அவருக்கு லீவ் எல்லாம் இல்லைங்க, அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் கம்பெனி பணத்தெல்லாம் எடுத்து கேம்லிங்ல போட்டு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் லாஸ் பண்ணியிருக்கான். இது விஷயம் கம்பெனிக்கு தெரிய வந்து இவனை ஃபயர் பண்ணிட்டாங்க. இன்னும் 1 வாரத்துக்குள்ள அந்த 1 கோடி ரூபாய் நீ கம்பெனிக்கு செட்டில் பண்ணலனா நீ பண்ண ஃப்ராட் தனத்தை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி கம்பெனி மேனேஜ்மெண்ட் இவனை மிரட்டி தான் அனுப்பியிருக்கு. இப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல விக்ரம் மாட்டிக்கிட்டு இருக்கான். கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயின் ருத்ரா இருக்காங்களே, அவங்களுடைய பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தரை காஃபி ஷாப்ல வச்சு மீட் பண்றாங்க. அவன் இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறானா. அந்த பிசினஸ்ல யாராவது பார்ட்னரா கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணா கனடால போயிட்டு சும்மா வேற லெவல்ல செட்டில் ஆயிலான்ற மாதிரி அவனுடைய ஐடியாவை ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுக்கும் இவன் சொன்ன மாதிரி பெரிய லெவல்ல ஒரு லக்ஸுரியஸான லைஃப்ல செட்டில் ஆகணும்னு ஆசை இருக்கு. ஆனா 3 கோடி ரூபாய்க்கு எங்க போறது, அதனால அந்த பிளான் அப்படியே ஹோல்ட்ல போட்டுறாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ விக்ரம் தொடர்ந்து மத்த ஆபீஸ்ல எல்லாம் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஒரு ஆபீஸ்லயும் இவனை ஹையர் பண்ணவே இல்லை. அதுக்கு காரணம் இவன் ஃப்ராட் பண்ணிட்டு வந்தால அந்த கம்பெனிக்காரங்க ஹீரோவை பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால இவனுக்கு எங்கேயுமே வேலையும் கிடைக்க போறது இல்ல. என்னடா பண்றது, பணத்துக்கு என்ன பண்ண போறோம், 1 வாரத்துக்குள்ள பணத்தை செட்டில் பண்ணலாம், போலீஸ்ல வேற புடிச்சு கொடுத்துருவாங்களே. இப்படி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன் நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டு இருக்க வீட்லயே அப்படியே அந்த பிரஷரோட அவன் படுத்துட்டு இருக்கும்போது அமானுஷமான கனவுகள்லாம் வருது. டப்புனா அந்த கனவுல வந்து கண் முடிச்சதும் வீட்டு காலிங் பில்ல யாரோ அடிக்கிறாங்க. யாருன்னு போய் ஓபன் பண்ணா வந்திருக்கிறது என்னுடைய மனைவியான ருத்ரா. 2 பேரும் வீட்டுல ஒன்னா உட்காந்து அப்படியே சரக்கு சாப்பிட்டுக்கிட்டு ருத்ரா ஹீரோவை பார்த்து என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா விக்ரம் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியே ஒரு பிளாஷ் கட் நம்ம ஹீரோவுடைய பழைய ஆபீஸ் ஃப்ரெண்ட் ஹீரோனை சந்திச்சு ஹீரோக்கு வேலை போன விஷயத்த பத்தி போட்டு கொடுத்துருப்பான். அததான் இப்ப நம்ம ஹீரோன் சரக்கு அடிக்கும் போது ஹீரோவை பார்த்து கேட்க, எஸ் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட மாட்டிக்கிட்டான். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்டயே நீ ஷேர் பண்ணல, எது நடந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன்ல, சரி விடு, ஒன்னும் கவலைப்படாத, வேற எங்கேயாச்சும் தொடர்ந்து ஜாப் ட்ரை பண்ணு, கண்டிப்பா வேலை கிடைக்கும், நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் ஹீரோக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட்டிவ் பில்லரா இருக்காங்க. இப்படி இவங்களோட லைஃப் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம மந்திரவாதி மனோஜ் இருக்கார்ல, அவருடைய பவர் யூஸ் பண்ணி ஆரம்பத்துல இவருடைய ப்ரொஃபசர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இறந்து போனார்ல மர்மமான முறையில, அவர் எப்படி இறந்தாருன்னு சொல்லிட்டு விஷுவல் பண்ணி பாக்குறாரு. அவரை இந்த பூமியில இருக்க ஒரு தீய சக்தி தான் கொண்டு இருக்கு. அந்த தீய சக்தி இந்த பூமியில ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை அடையணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கு. ஆனா நீ எப்படியாச்சும் அனுமன் சக்தி யூஸ் பண்ணி அந்த தீய சக்தியை இந்த பூமியில இருந்து அழிச்சிடு, அப்படி இல்லைன்னா இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் அந்த தீய சக்தி தான் கட்டுக்குள்ள கொண்டு வந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் இறந்து போன அந்த ப்ரொஃபசர் மந்திரவாதி மனோஜ் கிட்ட சொல்லியிருப்பாரு. அதை தொடர்ந்து இறந்து போன அந்த ப்ரொஃபசருக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவரை சந்திக்கிறதுக்காக மந்திரவாதி மனோஜ் போயிருக்காரு. அந்த ப்ரொஃபசரும் மனோஜோட ஃப்ரெண்ட பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் கண்டுபிடிச்ச அந்த ஒண்ணுதான் அவருடைய உயிரை எடுத்திருக்கு. என்னால அந்த தீய சக்தி எதிர்த்தெல்லாம் போராட முடியாது, ஆனா மனோஜ் உன்னால முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த வீல் சேர்ல இருக்க நபர் நம்ம மனோஜ் கையில ஒரு லாக்கெட்டை கொடுத்து, இந்த உலகத்துல அந்த தீய சக்தி யார மீடியமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோ அவங்கள இந்த லாக்கெட் உனக்கு காட்டி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொஃபசருடைய ஃப்ரெண்ட் நம்ம மந்திரவாதி மனோஜ் கையில அந்த மந்திர சக்தி கொண்ட லாக்கெட்டை கொடுத்து அனுப்புறாரு. அதை எடுத்துக்கிட்டு இவரு தொடர்ந்து அந்த தீய சக்தியை தேடி போக அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் வீட்டுல இருக்க நம்ம விக்ரம் அவனுக்கு பணம் தேவைன்னு அவனுடைய மனைவியான ருத்ரா கிட்ட கேட்க, ஆல்ரெடி ருத்ராக்கு இந்த மாசம் சம்பளத்துல லோனு இஎம்ஐ அது இதுன்னு ஏகப்பட்ட பணத்தை பிடிச்சிட்டாங்களாம், என்கிட்ட பணம்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி ருத்ரா மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுறா. அந்த நேரம்னு பார்த்து இவங்க வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சல் என்னன்னா நம்ம ருத்ரா ஏலத்துல ஒரு பழங்காலத்து சேரை எடுத்திருக்காங்க. அதோடைய அமௌண்ட் கிட்டத்தட்ட 1 லேக் ஸ்பாட்லயே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த சேரை இவங்க வீட்டுக்கு வாங்கிக்கிறாங்க. இதை நம்ம விக்ரம் பார்த்துட்டு, நான் பணம் கேட்டா கொடுக்கல, ஆனா இந்த ஓட்ட சேருக்கு 1 லட்சம் ரூபாவா அப்படின்னு மாதிரி கோவமா கேட்க, இங்க பாருங்க, இந்த மாதிரி பழங்கால பொருட்களை கலெக்ட் பண்றதுலாம் என்னுடைய சந்தோஷம் ஒளிஞ்சிருக்கு, தேவையில்லாம இதுல எல்லாம் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ருத்ரா அவளுடைய வேலை கிளம்பி போயிடுறா. அதே சமயம் அவங்க வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நூறுன்ற அந்த பொண்ணு இருக்காங்களே, அவங்க அங்க இருக்க அந்த ஆன்டிக் பீஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது சட்டுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம். அப்படியே இப்போ அங்க வந்து இறங்கி இருக்க அந்த பழங்காலத்து சேர் அதை பார்த்து அப்படியே முறைச்சுக்கிட்டே ஒரு மாதிரி வியடா நடந்துகிட்டு வீட்டுல இருக்க விக்ரமுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, நம்மளுடைய அவசரத்தை அதுங்க பயன்படுத்திடும், தப்பி தவறி கூட அதுக்கு நீ இணைஞ்சு போயிடாத, ஆசையே மாயே மாயே ஆசைன்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி வியடா அந்த 100 பொண்ணு பேசிட்டு போக ஹீரோக்கும் ஒண்ணும் புரியல, இந்த பொண்ணு அதுக்காக சம்பந்தமே இல்லாம இப்படி பேசிட்டு போறா அப்படின்ற மாதிரி அதை பெருசா கண்டுக்காம அப்படியே வீட்டுல இருக்கும்போது ஆபீஸ்ல இருக்க அவனுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி, டேய் எப்போதாண்டா ஆபீஸ்காரன் அடிப்ப, இன்னும் 1 வாரத்துக்குள்ள அந்த 1 கோடி ரூபா நீ அடைக்கல, உன்னை வேலைக்கு சேர்த்த பாவத்துக்கு என்னையும் தூக்கிடுவாங்க, தயவு செஞ்சு அந்த காசை கொண்டு வந்து கொடுத்துடா அப்படின்னு வரலாம் கால் பண்ணி கேட்க, இவனே ஆல்ரெடி கடுப்புல இருக்கான், எப்பா தயவு செஞ்சு காலை கட் பண்றான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு வீட்லயே ஆம்லேட் போட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வெங்காயத்தை எடுத்து வச்சு கட் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாதனமா இவனுடைய கை விரல கட் பண்ணிக்கிறான். வழியில கையை உதறும் போது ரத்த துளிகள் அந்த சேர்ல போய் படுது. அப்படி அந்த சேர்ல ரத்த துளிகள் பட்டதுமே அந்த சேர் வழியா ஒரு அமானுஷமான உருவம் ஒரு மாதிரி வித்தியாசமான கெட்டப்ல இருக்கான். அந்த மர்ம நபர் சேர் வழியா வெளியே வந்து நம்ம ஹீரோவை பார்த்து, உன்னுடைய ரத்த துளியால் தான் நான் வெளியே வந்தேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு, என்னால செய்ய முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அந்த உருவம் நம்ம ஹீரோ
கைக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு ஒரு செகண்ட்ல மறைஞ்சு போயிடுது. என்னடா இது கனவா நினைவா ஒன்னும் புரியல. ஹீரோ கையில கொஞ்சம் பணம் இருக்கு. அந்த பணத்தை கொடுத்தது அந்த சேர் வழியா வந்த அந்த உருவம். அந்த உருவத்தை திரும்ப கொண்டு வரணும்னா திரும்ப இவனுடைய ரத்த துளி விடணும்னு சொல்லிட்டு கையில லைட்டா கிழிச்சிட்டு ரத்தத்தை விடுறான். அந்த உருவம் திரும்ப சேர் வழியா வெளியே வருது. அந்த உருவத்துக்கிட்ட நம்ம ஹீரோ, நீ யாரு, எதுக்காக இப்ப வெளியே வந்திருக்க, உன்னால எப்படி பணம் எல்லாம் கொடுக்க முடியுது அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க, அதுக்கு அந்த உருவம், என்னுடைய பேரு கொண்டாக்ஷி, என்னால உனக்கு என்ன தேவையோ அதை என்னால கொடுக்க முடியும். ஆனா அதுக்கு நீ நான் கேட்கறதெல்லாம் செய்யணும். முதல்ல நான் இந்த மாதிரி இந்த சேர் வழியா உனக்கு வந்து நீ கேட்கறதெல்லாம் செய்யறத பத்தி வெளியில யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி டீல போட, சரி ஓகே நான் வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், எனக்கு கொஞ்சம் இப்ப பணம் தேவை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, ஓகே நீ கேட்கற பணத்தை நான் தரேன்ற மாதிரி முதல்ல ஒரு 50,000 கேட்டிருப்பான். அது இப்போ வாக்கு கொடுத்தபடியே 50,000 ரூபாய் கட்ட ஹீரோ கையில கொடுத்துட்டு போயிடுது. அவ்வளவுதான். அந்த காசை வச்சு நம்ம ஹீரோ அவனுடைய ஒய்ஃப் ருத்ராவுடைய பர்த்டேவை சூப்பரா செலிப்ரேட் பண்றான். இப்படி ஒரு பக்கம் ஜாலியா இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம ஆபீஸ் பிரச்சனை, அந்த கடன் தொல்லை, சோ அதை சால்வ் பண்ற விதமா திரும்பவும் அதே டேர்கிட்ட வந்து அந்த உருவத்தை எழுப்பி, இப்போ அவனுக்கு கொஞ்சம் லேக்ஸ் கணக்கில் பணம் வேணும்னு கேட்கறான். நீ கேட்கிற பணத்தை நான் கொடுக்குறேன், ஆனா அது கைமாறா எனக்கு ஒண்ணு வேணுமே அப்படின்ற மாதிரி அந்த உருவம் கேட்க, என்ன ரத்த துளி தானே கொடுக்குறன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ரத்த துளி எல்லாம் வேணாம், எனக்கு ஒரு செத்த பூனை வேணும் அப்படின்ற மாதிரி அந்த உருவம் கேட்க, பூனை தானே 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு ஒரு பெட் ஷாப் போயிட்டு ஒரு பூனையை கொண்டு வந்து கொடூரமா கொண்டு அந்த உருவம் கேட்டபடியே அந்த செத்த பூனையை கொடுக்க, அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ கேட்ட பணத்தை அந்த உருவம் கொடுத்துட்டு போயிருக்கு. இப்போ அந்த பணத்தை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ திரும்பவும் பழையபடி கேம்பிளிங்ல அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அவன் இழந்த பணத்தை எல்லாத்தையுமே மொத்தமா மீட் எடுத்து அவனுடைய கடனையும் அடிச்சு இவனும் செட்டில் ஆகலாம் பிளான்ல கேம்பிளிங் ஆட போயிருக்கான். அப்படி அவன் கேம்பிளிங் ஆட போகும்போதே அவன் ஃப்ரெண்டு வார்ன் பண்றான், டேய் ஆல்ரெடி இதுல பணம் போட்டு தான் மொத்தமா லாஸ் பண்ண, திரும்பவும் இதுலயே ஏன்டா பணத்தை போடுற, இங்க பாரு போன வாட்டி மிஸ் ஆயிடுச்சு, ஆனா இந்த முறை மிஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு பணக்காரன் கிட்ட பிட்டிங் பண்ணிட்டு இருக்கான். ஆரம்பத்துல என்னதான் நம்ம ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் போக போக தோக்க ஆரம்பிக்கிறான். கடைசியில இவங்கிட்ட இருக்க மொத்த பணமும் வாஷ் அவுட் ஆயிடுது. இப்படி எல்லா பணத்தையும் இழந்ததும் இல்லாம இவன் விளையாடிட்டு இருந்த அந்த பிசினஸ் மேன் கிட்டே இன்னொரு 4 லட்சம் கடன் வாங்கி அந்த பணத்தையும் பிட் பண்ணி அதையும் லாஸ்ட்ல லாஸ் பண்ணிடுறான். இப்படி கடனுக்கு மேல கடன் ஆகி லாஸ் ஆகி அங்கேயே உட்காந்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு நம்ம மந்திரவாதி மனோஜ் வராரு. அவர் கையில இருக்க லாக்கெட் ஹீரோ விக்ரம நோக்கி டைரக்ஷனை காட்டுது. எஸ், இந்த பூமியில அவதரிச்சிருக்க அந்த தீய சக்தி அது நம்ம ஹீரோவை தான் மீடியமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத மந்திரவாதி மனோஜ் புரிஞ்சுக்கிறாரு. உடனே விக்ரம் கிட்ட போயிட்டு, இங்க பாரு நீ ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்க, உனக்கு ஏதாவது தேவைன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுன்ற மாதிரி அவருடைய விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோக்கு ஒன்றும் புரியல, யாரு எவனே தெரியல, திடீர்னு வந்து ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கன்னு சொல்றான். யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த கார்டை எடுத்து வச்சுக்கிட்டு கட் பண்ணா அடுத்த சீன்லயே திரும்பவும் நம்ம ஹீரோ அதே சேர் அந்த உருவத்துக்கிட்ட போயிட்டு இன்னும் அவனுக்கு பணம் வேணும்னு கேட்கறான். இந்த முறையும் அந்த உருவம் இவன் கிட்ட டிமாண்ட் பண்ண, என்ன இந்த முறை நாயா பூனையா எது வேணும் கேளு கொண்டு வரன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, எனக்கு நாய் பூனெல்லாம் வேணாம், நீ தான் வேணும், ஒரு 2 மணி நேரத்துக்கு நான் உன்னுடைய பாடியை யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த உருவம் கேட்க, எது என் பாடியை யூஸ் பண்ண போறியா, அதுக்கு வாய்ப்பே இல்ல, சப்போஸ் நீ எனக்குள்ள வந்து எனக்குள்ளே தங்கிட்டனா அப்புறம் நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பாதற, இங்க பாரு நான் வாக்கு கொடுத்தா கொடுத்துதான், உன் உடம்புக்குள்ள 2 மணி நேரத்துக்கு மேல ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டேன், அப்படி இருந்தா நானே அழிஞ்சிருவேன், சோ என்ன நீ தாராளமா நம்பலாம், நீ கேட்கிற பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி திரும்பவும் அது ஆசையை காட்ட, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை தான் உடம்புக்குள்ளே அலோவ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த கொண்டாக்ஷன்ற அந்த உருவம் நம்ம ஹீரோக்குள்ள வந்துடுது. அது வந்து போனதுக்கு அப்புறம் கரெக்டா அது சொன்னபடியே 2 மணி நேரம் இருந்துட்டு போயிடுது. அது போனதும் நம்ம ஹீரோ கண்முழிச்சு பாக்குறான், இவன் கேட்ட பணம் அங்க இருக்கு, ஆனா அந்த பணம் ஆல்ரெடி அவன் கேம்பிளிங்ல விளையாடி நிறைய கடன் ஆயிருக்குல்ல, அதை சால்வ் பண்றதுக்கே சரியா இருக்கு. இன்னமும் இவனால இவனோட ஆபீஸ் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவை தேடிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து மார்ச்சரியில வேலை பார்க்குற ஒரு பையன் வந்திருக்கான். யார்ப்பா நீ புதுசா இருக்க, என்ன எதுக்காக தேடி வந்திருக்கன்ற மாதிரி ஹீரோ கேட்க, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எனக்கு ஒரு பாடி வேணும்னு கேட்டீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி பாடி வேணும்னு கேளுங்க, ஆனா பெண்ணா எப்படி வேணும்னு கேளுங்க, நான் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் தெரியாம எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, இது நான் ஹாஸ்பிட்டல் மார்ச்சரி போய் பாடி கேட்டேனா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அப்பதான் தெரிய வருது இவனுக்குள்ள வந்து அந்த கொண்டாக்ஷி அவன் தான் மார்ச்சரிக்கு போய் பாடி கேட்டிருக்கான் போல. சோ அவன் இந்த உலகத்துல ஏதோ ஒண்ணு பண்ண ட்ரை பண்றான். அது ஏன்னு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு முடிவு பண்றான். அதனால திரும்பவும் அந்த உருவத்துக்கிட்ட போயிட்டு பணம் கேட்க, அந்த கொண்டாக்ஷன்ற அந்த உருவம் திரும்பவும் 2 ஹவர்ஸ் நான் பாடி எடுத்துக்கணும்னு கேட்க, ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அலோவ் பண்ணிடலாம். ஆனா இந்த முறை அது என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த வீட்டுல போன் கேமரா ஆன் பண்ணி வச்சிடறான். இப்போ அந்த உருவம் நம்ம ஹீரோவுடைய உடம்புக்குள்ள வந்து போனதுக்கு அப்புறம் அந்த வீடியோ பிளே பண்ணி பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள அந்த உருவம் ஏதோ ஒரு ரிச்சுவல் சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ சம்திங் ஏதோ தீய சக்தி வேலை தான் பண்ணிட்டு இருக்கான்ற விஷயம் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போகுது. அப்படி இருந்தும் நம்ம ஹீரோவால அவன் கிட்ட ஹெல்ப் கேட்காம இருக்க முடியல. இவனுடைய அந்த ஆபீஸ் 1 கோடி ரூபாய் பிரச்சனை தான் சால்வ் பண்றதுக்காக திரும்பவும் அந்த சேர்ல இருக்க அந்த ஆன்மா கிட்ட, எனக்கு கடைசியா ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, எனக்கு தேவையான 1 கோடி ரூபாய்
ரூபா மட்டும் கொடு, அதுக்கப்புறம் நான் எந்த உதவியும் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். நான் ஆபீஸ்ல கொடுத்த டெட்லைன் முடிய போது ஹீரோவை அரெஸ்ட் பண்ண போறாங்க. அதனால நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம அந்த மொத்த அமௌண்ட்டையும் இந்த பூதத்துக்கிட்டே கேட்டலாம்னு சொல்லிட்டு கேட்டுறான். அதுக்கு கைமாறா நீ எவ்வளவு நேரம் வேணா என் பாடியில இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இப்போ அந்த ஆன்மா நம்ம ஹீரோவுடைய பாடி கேட்கல, அதுக்கு மாறா எனக்கு உன் ஒய்ஃப் ருத்ராவுடைய பாடி தான் வேணும், அது உயிரோட இல்ல, அவளை கொன்னு அவளுடைய பாடியை கட் பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டதும் நம்ம ஹீரோ முதல்ல மாதிரி பயங்கரமா டென்ஷன் ஆகிறான். ஆனா இருந்தாலும் அவனுக்குள்ள அந்த தீய சக்தி ஒரு மாதிரி அவனை மேனிபுலேட் பண்ற விதமா, நீ மட்டும் ருத்ராவை என் கையில கொடுத்துட்டேனா அதுக்கு கைமாறா நீ கேட்ட 1 கோடி ரூபாய் இல்ல, அதையும் தாண்டி 5 கோடி ரூபாய் தரேன் அப்படின்ற மாதிரிலாம் ஆசை வார்த்தையை சொல்ல, ரைட்டா நம்ம ஹீரோ விக்ரம் யோசிக்கிறான். இருந்தாலும் டப்புன்னு அவனுக்குள்ள ஒரு குரல், டேய் இதெல்லாம் நீ பண்றதே ருத்ரா கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்காக தான். ஆனா இவன் ருத்ராவே கேட்கறான், ருத்ராவை கொண்டதுக்கு அப்புறம் உன்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், சோ அதனால என்னால அதை மட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறான். அப்படி வெளியில வந்ததும் இவனுக்குள்ள இருக்க மனசாட்சி வெளியில வந்து, இங்க பாரு 5 கோடி ரூபாடா ஒரேடியா செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அப்ப அப்படியே வெளியில வந்து இவன் வீட்டை பாக்குறான். வீட்டுக்குள்ள இருந்து ஒரு உருவம், இங்க பாரு அவன் ஆசையை தூண்டுறான், அது ஒரு மாயை, ஆசையே மாயை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. அதனால நம்ம ஹீரோ கட்டன்ட்டா, நீ என்ன சொன்னாலும் என்னால என் ஒய்ஃபை கொடுக்க முடியாது, எனக்கு அந்த பணமே வேணாம்னு சொல்லிட்டு விட்டுறான். ஆனாலும் அந்த உருவம் இவன் வீட்டு விட்டு போக மாட்டேங்குது. அதனால நம்ம ஹீரோ அடுத்த சீன்லயே உனக்கு பிரச்சனை ஏதாவது வரும்போது என்ன வந்து பாருன்ற மாதிரி மந்திரவாதி மனோஜ் விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போனார்ல, அவரை சந்திக்கிறதுக்காக போயிருக்கான். அவர்கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி தான் வீட்டுக்கு கூட்டு வந்து அந்த சேரை காட்டுறான். அப்ப அந்த இடத்துல நம்ம மனோஜ் என்ன பண்றாரு, அவங்க வீட்லயே வேலை பார்க்குற 100 இருக்காங்களே அவங்கள கூப்பிட்டு அந்த சேரை தொட சொல்றாங்க. அப்படி தொட்டதுமே அந்த தீய சக்தி 100 உடம்புக்குள்ள புகுந்து இவங்க 2 பேரையும் பார்த்து, உங்களை என்னால எதுவும் பண்ண முடியாது, நான் இந்த உலகத்தை ஆள பிறந்தவன், டேய் விக்ரம், டுபாகூர் சாமியார் என்ன அழிச்சிடுவானா, என்னெல்லாம் யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி 100ன்ற பொண்ணு மூலியமா சொல்லிட்டு போக, இதை அழிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல, ஹனுமனுடைய கதத்தாலதான் இந்த தீய சக்தியை அழிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் மந்திரவாதி மனோஜ் சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ அந்த வீட்டுக்கு ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குறாங்க. வீட்டுக்குள்ள வந்ததுமே இங்க என்ன நடக்குது, யார் இவரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அப்ப ஸ்பாட்ல நம்ம ஹீரோ நடந்தது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமா, தீய சக்தி ஆன்மா என்னென்னவோ உழைட்டு இருக்க, அப்பெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் எதுவுமே நம்பல. நீ நம்பலனா நம்ம வீட்டுல வேலை பார்க்கறல 100 பொண்ணையே கூப்பிடுறேன், அவ எல்லாத்தையும் சொல்லுவா அப்படின்ற மாதிரி சொல்ல, கன்ஃபார்ம் நீ பைத்தியம் தான்டா, ஏன்னா அந்த பொண்ணுக்கு பேச்சே வராது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம ஹீரோன் ஒரு ட்விஸ்ட் கொடுக்க, அப்புறம் எப்படி அந்த பொண்ணால பேச முடிஞ்சுன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். எல்லாமே அந்த தீய சக்தியோட வேலை. ஹீரோயின் இங்க தேவையில்லாம குழப்பத்தை உண்டாக்காதீங்க, தயவு செய்து வந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி மந்திரவாதி மனோஜை துரத்தி அமைச்சாங்க. ஆனாலும் மந்திரவாதி மனோஜ் எப்படியாச்சும் அந்த சேர் மூலியமா வந்திருக்க கொண்டாக்ஷன் அந்த தீய சக்தியை அழிக்கிறதுக்காக சில மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு அழிக்கக்கூடிய ஹனுமான் கதத்தை உருவாக்கிட்டு தீய சக்தி இவர் எவ்வளவு டைவர்ட் பண்ணாலும் அது எல்லாத்தையும் தகர்த்து எரிஞ்சிட்டு நேரா இப்ப விக்ரம் வீட்டுக்கு வந்தா, விக்ரம் அதீத கடன் தொல்லையால தூக்கு மாட்டி இறந்து போயிட்டான்ற விஷயம் கேள்விப்பட்டதும் மந்திரவாதி மனோஜுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் பார்த்தா, இங்க தாங்க கதையிலே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட், மனோஜை கொன்னது யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயின் ருத்ரா. எஸ், அவ எதுக்காக கொண்டு இருக்கானா, ஹீரோ எப்படி சேர் மூலியமா வந்துட்டு இருந்த கொண்டாக்ஷன் அந்த தீய சக்தியை யூஸ் பண்ணிட்டு இருந்தானோ அதே மாதிரி ருத்ராவும் அந்த தீய சக்தியை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. படத்தோடைய ஆரம்பத்திலே பெரிய பணக்கார ஒரு பிசினஸ் ஐடியாவோட வந்து 3 கோடி ரூபாய் இருந்தா கனடால போயிட்டு ஒரு சூப்பரான லக்ஸுரியஸான லைஃபை செட்டில் ஆயிடலான்ற மாதிரி ஆசை வார்த்தைகளை சொல்லியிருப்பான்ல, அந்த பணத்துக்காக ஹீரோயின் ருத்ரா அவன் ஹஸ்பண்ட் கூட பார்க்காம விக்ரம பலி கொடுத்திருக்கா. எஸ், விக்ரம பலி கேட்டது அந்த தீய சக்தி கொண்டாக்ஷா. அவன் இப்போ ஹீரோயின் ருத்ரா மூலியமா இந்த உலகத்துக்கு வந்துட்டான். அவன் உலகத்துல இருக்க டீமன்ஸ் மொத்தமா இந்த உலகத்துல இறக்கி மொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்றது தான் அவனுடைய லட்சியமா இருக்கு. இது எல்லாத்தையுமே மந்திரவாதி மனோஜ் கடைசியா தெரிய வர அதை எப்படியாச்சும் அழிக்கணும்னு சொல்லிட்டு இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு மயங்கி விட அப்படியே இந்த படத்தோடைய பார்ட் 2க்கு லீடு கொடுத்து படத்தை முடிக்கிறாங்க. கொண்டாக்ஷின்ற அந்த தீய சக்தி பல ஆண்டுகளா இந்த உலகத்தை ஆளணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்பதான் நிறைவேறிருக்கு. இவன் இப்படி இந்த உலகத்துக்கு வந்துட்டான். நீலவந்தி இவனை எதிர்த்து இவனை அழிச்சு எப்படி இந்த உலகத்தை காப்பாத்தினாங்கன்றது தான் பார்ட் 2 உடைய கதையா இருக்கும். அதை நம்ம படம் வரும்போது பார்ப்போம். சரி மக்களே, இப்போ இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங் சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்றேங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.